இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இந்த உலகத்தின் இன்னல்களில் சிக்கி தவிக்கும் எனக்கு பாதுகாப்பு யார் என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ இறை இறக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. சங்கீதம் 91:14-16 வசனங்கள் கூறுகின்றது. அவன் என்னில் அன்பு கூர்வதால் நான் அவனை விடுவிப்பேன். என் பெயரை அறிந்திருப்பதால் அவனை பாதுகாப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் அளிப்பேன். துன்பத்தில் நான் அவனோடு இருப்பேன். அவனை விடுவித்து மேன்மைப்படுத்துவேன். நீண்ட ஆயுளால் அவனை திருப்திப்படுத்தி என் மீட்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று இறைவன் வாக்கு தருகின்றார். ஆம், வாழ்க்கையில் பலவிதமான ஆபத்துகள், சோதனைகள், எதிர்பாராத நிகழ்வுகள் நம்மை சூழலாம். சிலவற்றை நாம் முன்கூட்டியே அறிந்திருக்கலாம், பலவற்றை அறியாமலேயே எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவனின் வாக்குறுதி தெளிவானது. நான் உன்னோடு இருப்பேன். இறைவனின் காப்பாற்றுதல் என்பது எல்லா சிரமங்களையும் முற்றிலும் அகற்றுவது மட்டுமல்ல, அவற்றின் நடுவிலும் நம்மை தாங்கி பாதுகாத்து நடத்தி செல்வதாகும். தண்ணீரிலும் நெருப்பிலும் இருளிலும் பயத்திலும் அவர் நம்மை தனியாக விடுவதில்லை, நம்மோடு கூட நடக்கின்றார். பல நேரங்களில் நாம் அறியாத ஆபத்துகளிலிருந்தும் இறைவன் நம்மை காப்பாற்றுகின்றார். நாம் உணராத பல ஆசீர்வாதங்கள் அவரது மறைவான பாதுகாப்பின் பலன்களாக நமக்கு கிடைக்கின்றன. அது நம்முடைய இறை வேண்டுதலால் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் வாழவும், எந்த சூழ்நிலையிலும் அவரது பாதுகாப்பின் மீது நம்பிக்கை வைத்து அவரை அழைத்து தினமும் அப்பா தந்தையே என்று நம் ஜெபத்தை ஏறெடுக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நீங்கள் எந்த போராட்டத்தின் நடுவில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் இறைவன் உங்களோடு இருக்கின்றார். அவரது கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கையாகும். அவர் வழிநடத்தும் பாதை நம்பிக்கையும் அமைதியும் தருவதாகும் என்பதை உணர்ந்து இன்றே இறைவனை நோக்கி உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுங்கள். நிறைவான அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா போராட்டத்தின் நடுவில் நீங்கள் தனியாக இருக்கவில்லை, உங்களோடு இறைவன் இருக்கின்றார். அதிலிருந்து தப்புவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கின்றார். உங்களுடைய அமைதியிலும் பாதுகாப்பிலும் நீங்கள் நிம்மதியாக வழிநடத்தி செல்வதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.